ஹலோ, என்ன போய் கட்சியை விட்டு தூக்கிருக்காங்க. கடவுளே, நான் இதை யாருக்கிட்ட போய் சொல்றது? ஒரு திமுக காரனை கட்சியை விட்டு தூக்குனா அவன் அதிமுகவுக்கோ தேமுதிகவுக்கோ இல்லனா மதிமுகவுக்கோ இல்லனா திராவிட கழகத்துக்காவது போய் அவன் காலத்தை ஓட்டுவான். ஒரு பிஜேபி காரனை கட்சியை விட்டு தூக்குனா சரி என்ன ஓட்டிங் பாலிடிக்ஸ் வேண்டாம், RSSல போய் காலத்தை ஓட்டுவோம்னு போவான். நான் எங்க போவேன்? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த பாமக தான். எனக்கு இந்த பாமக விட்டு வேற எங்கேயாவது போய் பொழைக்க தெரியுமா? எனக்கு வேற பொழைக்கிறதுக்கு இடமாவது இருக்கா? சரி, பாமகவுக்கு பிரசிடென்ட் யாரு? நான் தான். பிரசிடென்ட் யாருப்பா தூக்க முடியும்? பிரசிடென்ட்டுக்கு மேல உள்ள பதவியில உள்ளவங்க தான் தூக்க முடியும். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில பிரசிடென்ட்டுக்கு மேல ஒரு பதவியே கிடையாது. சரி, எங்க அப்பா தான் இந்த கட்சியை உருவாக்குனார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உருவாக்குன அன்னைக்கே தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த கட்சியில நான் எந்த ஒரு பொறுப்புலயும் இருக்க மாட்டேன், இன்னைக்கு இல்ல கடைசி வரைக்கும் நான் எந்த ஒரு பொறுப்பையும் வகிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தாரு. அந்த உறுதிமொழியிலேயே தெளிவா தெரியுது அவருக்கு இந்த கட்சியில யாரையும் வெளியே அனுப்புறதுக்கு தகுதி கிடையாதுன்னு. நான் பிரசிடென்ட், நான் யார நினைச்சாலும் இந்த கட்சிக்குள்ள சேர்க்கலாம், வெளியே அனுப்பலாம். ஆனா என்ன வெளியே அனுப்புறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பெரும்பாடுபட்டு இந்த கட்சிக்கு ஒரு வழியா பிரசிடென்ட் ஆயிருக்கு. பிரசிடென்ட் ஆன பிறகு இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்தா என்னடே? இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிரசிடென்ட் ஆனதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வேணுமா வேண்டாமா? ஏதாவது ஒரு செய்தித்தாள்ல எப்ப பிரசிடென்ட் நீக்கிறதுக்கு யாருக்கும் பவர் கிடையாது, பிரசிடென்ட விட ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு தான் பவர் உண்டு. பாமகவில் யாரும் பிரசிடென்ட விட ஹையர் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு யாராவது செய்தி போட்டானா? ஒருத்தனம் போடல. எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு என்ன செய்தி போடான்? ராமதாஸ் கட்சியை விட்டு நீக்கம், ராமதாஸ் கட்சியை விட்டு நீக்கம், ராமதாஸ் கட்சியை விட்டு நீக்கணும் மட்டும் வளைச்சு செய்தியை போட்டுட்டு இருக்கான். நமக்கு போன் மேல போனை போட்டு போட்டு தலைவரா உன்ன கட்சியை விட்டு தூக்கியாச்சான், தலைவரா உன்ன கட்சியை விட்டு தூக்கியாச்சான்னு வரிசையா போன் வந்துட்டு இருக்கு. எங்க போய் சொல்லது சொல்லு? நம்மளால மறுபடியும் எல்லாம் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு திருப்பி ஊரா போய் தொண்டரை சேர்த்து கட்சியை வளர்த்து எப்பா நம்மளால முடியாதுப்பா. என்ன நெருக்கடி வந்தாலும் நம்ம பாமக விட்டு போறதா இல்ல. எப்பாடுபட்டாவது இந்த கட்சியை நம்ம காப்பாத்தணும், அந்த கட்சி நம்மளை காப்பாத்தும். அவ்வளவுதான்ப்பா. இதுக்கப்புறம்லாம் புது கட்சி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஊர்ல போறான் வரம்லாம் புது கட்சிக்கு தொடங்கி அவனோட நிலைமை நார பொழப்பா இருக்கு. நம்மளால எல்லாம் எப்பா இதுக்கு மேல முடியலப்பா, முடியல ஆண்டவா. ஐயோ, கடைசியில நம்மளையும் எப்படி புலம்ப விட்டுட்டானுங்களே.